Hi guys, let's see how to make a tasty mutton biryani. ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குக்கரில் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அது கூட ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஹாஃப் லெமனோட ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது கூட 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லிருந்து 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதும் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் 1 ஹவருக்கு ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துட்டு அரிசி இந்த மாதிரி மேலே வெந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.